அநீதி, அராஜகம், தில்லுமுல்லு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. இப்போ புது குரல் ஒன்று வந்திருக்கு. அநீதி, அராஜகம், தில்லுமுல்லு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. நேரம் எல்லாருக்கும் மனப்பாடமாக இருக்கும். பசங்க எல்லாம் பாடிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து சில சம்பவத்துக்கு தான். இதுக்கப்புறம் டிஜிட்டல் குரல் வேற மாதிரி இடிக்க போகுது. எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். திமுகவினுடைய தலைவரே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவாருன்னா அது என்ன அர்த்தம் நான் சொல்றேன் பாருங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்கன்னா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு அவர் சொல்லுவாருன்னு சொன்னதுக்கு காரணம், தூக்கத்தில் கூட நம்மளை பத்தி தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா வித்தியாசம்? பகலா இருந்தாலும் சரி, இரவா இருந்தாலும் சரி, முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, தூக்கத்தமா இருந்தாலும் சரி, இந்த விசில் சின்னத்தை பத்தி முதல்வரே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு. எப்படி இவங்களை இது பண்ணலாம், எப்படி அவதூறு பேசலாம், இதைத்தான் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. ஒவ்வொருத்தருடைய உணர்வையும் கனெக்ட் பண்றாரு. இப்போ நான் ஆதரிச்சு பேசுறேன்னா நானும் ஒரு விஜய் தான். நான் போய் 10 பேர்கிட்ட வாக்கு கேட்கறேன்னா நானும் ஒரு விஜய் தான். நான் அவருடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறேன்னா நானும் ஒரு விஜய் தான். நான் வேட்பாளராக நின்று ஓட்டு கேட்கறேன்னா நானும் ஒரு விஜய் தான். இன்னைக்கு ஆதரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வையும் அங்கே பிரதிபலிக்கிறாரு. அதுதான் அவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள்ளாரையும் எல்லாரும் இந்த ஆதரிக்கணுன்ற மைண்ட் செட்டோட வெளியே வர எல்லாரும் விஜய் தான். டபுள் இன்ஜின், டப்பா இன்ஜின், இதெல்லாம் விட டாப் இன்ஜின் ஒன்லி டிவிக்கே தான் ஆப்ஷன், நோ டைவர்ஷன். இவங்க சொல்றாங்கல்ல இந்த இன்ஜின் அந்த இன்ஜின் அதெல்லாம் இல்லாமல் ஒன்லி ஒன் இன்ஜின், மக்களோட ஆதரவோட தாவேகா இன்ஜின் தான் இந்த பயணத்தை தொடரப்போம். சரி, யார் தூக்கத்தை கெடுத்ததோ இல்லையோ முதல்வருடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு போல. ஸோ அவர் ஹெல்த்தை பார்த்துக்கணும். கண்டிப்பாக விசில் கண்டிப்பாக உதிக்கணும். இப்போ வெளியே வரமாட்டேன்னு அவர் சொகுசுக்காக வெளியே வராமல் இல்லை. இங்கே மக்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. கொடுத்த இன்டர்வியூவே சரியா வரல, போட வேணாம்னு சொன்னதெல்லாம் இன்டர்வியூவே கொடுக்கல. இவங்க கிளப்பி விட்ட வதந்தி அது. அது இன்டர்வியூ கிடையாது, ஜஸ்ட் ஒரு மீட்டிங். அது ஜஸ்ட் ஒரு மீட்டு, ஒரு ஒப்பீனியன். இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பதட்டம் ஆயிடுச்சு. என்ன இன்டர்வியூ, ஆஃப் த கேமராவா, இதை வந்து ட்ரோல் பண்ணுன்றதுக்காக அது பேசிட்டு இருக்காங்க. அது இன்டர்வியூவே கிடையாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். குரலோட ஸ்டார்ட் பண்ணலாமா? குரலோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ புது குரல் ஒன்று வந்திருக்கு. அநீதி, அராஜகம், தில்லுமுல்லு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. இது வந்து சில சம்பவத்துக்கு தான். பல குரல்கள், புது குரல்கள் இதுக்கப்புறம் ஒதுக்க போகுது. டிஜிட்டல் குரல்கள் கண்டிப்பாக வந்து உருவாகும். அது எல்லாமே திமுக மிகப்பெரிய தலைவலி. இல்லாததெல்லாம் ஒன்றும் சொல்லீங்க. இதில் வந்து நிறைய பேர் கொந்தளிப்பாங்க, கோவப்படுவாங்க. இன்னும் இதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டாக இருக்கேன்னுவாங்க. சின்ன பசங்க கிட்ட தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் இருக்குது, கிட்னி திருட்டு இருக்குது, கொள்ளை இருக்குது, குவாரிகள் கொள்ளை இருக்குது. இதுக்கெல்லாம் ஒன்றொன்றுத்துக்கும் குரல் வரும். இதுக்கப்புறம் டிஜிட்டல் குரல் வேறு மாதிரி இடிக்க போகுது. நான் ஒன்ஸ் மோர்லாம் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டீங்களா? ஓகே, ஒரு தடவையோட போதும். இப்போது 2ஆம் ஆண்டு முடிஞ்சு 3ஆம் ஆண்டு துவக்க விழா வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இதில் வந்து மெயினாக ஒரு விஷயம் வந்து சொன்னது என்னென்னா, திமுகவை அழிக்கிறதுக்கு தாவேகாவால் மட்டும்தான் முடியும். அதிமுகவினுடைய பெயரை கூட குறிப்பிடாமல் பாஜக மற்றும் பலர். என்னங்க சிரிக்கிறீங்க? பாஜக மற்றும் பலர் அப்படிங்கிற ஒரு இந்த டோன்ல தான் வந்து விஜய் சார் சொன்னார். சரி, கேட்கும்போது நீங்கள் சிரிக்கிறீங்க. இல்லை, நான் சிரிக்கல. இல்லை, தப்பாக ஒன்றும் சொல்லலையே, இருக்கிறதானே சொன்னார். ஓகே. இப்போ வந்து திமுகவை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு வார்த்தையை விட்டீங்க. திமுக அழிக்கிறது, எந்த கட்சியும் அழிக்கிறதுக்காக எந்த கட்சியும் பிறக்கிறது இல்லை. ஆட்சியிலேருந்து இங்கே அகற்றுறதுக்கோ அவங்களை வீழ்த்துறதுக்கோ ஒரு முக்கியமான ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக நீங்கள் மக்கள் மத்தியில் உருவாக்கிக்கிறதுக்கு தாவேகா தான். அதுக்கு களத்தில் பல ஆதாரங்கள் இருக்குது. அதை வந்து இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் வந்து மக்கள் கூட்டணியோட, மக்கள் பேராதரவோட ஒரே அணியாக தாவேகா நிற்கிது. திமுக ஒரு கூட்டணியோடு நிற்கிது. பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குன்றாரு. இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. வழக்கமாக தமிழ்நாட்டில் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா எல்லாரும் இங்கே வந்து பேசுவாங்க. அது அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை திமுகவாக இருக்கட்டும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டெல்லி போய் பேசுகிற நிலைமை. திமுகவுக்கும் அந்த நிலைமை தான் இருக்குது. இப்போ காங்கிரஸை வந்து அங்கே போய் சந்தித்து பேசக்கூடிய வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக கூட்டணியை பாருங்களேன், யார் பேசுகிறதா இருந்தாலும் அலையன்ஸ் அங்கே போய் பேசுகிறாங்க. பேர் கூட சொல்லாமல், பேர் சொன்னால் வளர்த்து விட்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேர் சொல்லாமல் அவங்க பலம் இழந்துட்டாங்க. அதுதாங்க யதார்த்தம். அவங்க பலம் இழந்து. அதிமுக ஒரு இடம் இருக்குல்ல, திமுக அதிமுக அப்படின்னு, அந்த அதிமுக இடத்த பிடிக்கிறதுக்காக டிவிக்கே ட்ரை பண்ணுது அப்படிங்கிறதுனால தான் பேரை சொல்லலையா? சரி, அதிமுக இடத்த பிடிக்கிறது திமுகவோட வேலை இல்லை. திமுகவை அகற்றி ஆட்சி கட்டல் அமர்றது தான் தாவேகாவோட இலக்கு. அந்த இடத்துல அதிமுக 3வது இடத்துல இருக்காங்க. நீங்கள் ரேஸில் ஓடுறது தான் நம்ம எப்போவுமே பேசுகிற விஷயம் தான். ரேஸில் ஓடும்பொழுது முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அவங்கள எப்படி பின்னாடி தள்ளணும், நம்ம எப்படி முந்தி போகணும் அப்படின்றது தான் அந்த இலக்காக இருக்கும்.
அதிமுக ஆல்ரெடி அந்த ரேஸில் பின்னாடி போயிட்டாங்க. பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டானு பார்த்துட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. 2021 பாஜக இவங்க மேலே சவாரி செஞ்சு அவர்களுடைய எல்லா விஷயத்தையும் உறிஞ்சிட்டாங்க. மக்களுக்கு அந்த ஒரு அதிருப்தி நிலவிருச்சு. அதற்கு பிறகு நடந்த விஷயங்களை பாருங்களேன். 2021 பெரும் அதிருப்தி இருந்தும் உங்களுக்கு எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்தாங்க. நீங்கள் கூட சொன்னீங்க இவங்க இல்லை, இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்ச இடங்கள்னா 138, அதிமுக வந்து 66, ஆல்மோஸ்ட் 50 கிட்ட வந்துட்டாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு எதிர்கட்சின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. நீங்க பாஜக கூட்டணி வச்சிருந்தீங்க, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, பெரிய தலைமை இல்லை, நீங்களே மக்களால் தேர்ந்தெடுத்த முதல்வர் இல்லை, இதையெல்லாம் தாண்டி அதிமுகவும் எதிர்கட்சின்ற ஒரு அந்தஸ்தை மக்கள் கொடுக்குறாங்கன்னா திமுக அதுக்கு முன்னாடி பண்ண சம்பவங்கள் அவ்வளோ இருந்திருக்கு. அவ்வளோ வெறுப்பையும் சம்பாதிச்சு பரவாயில்ல பிஜேபி இருந்தாலும் அப்படின்னு 66 சீட் அவங்களுக்கு கொடுத்து எதிர்கட்சின்னு உட்கார வச்சாங்களே. 4.5 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக என்ன பெருசாக வேலை செஞ்சிட்டீங்க? சட்டமன்றத்தில் மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க, கேமரா ஆஃப் பண்ணிடுறாங்கன்னா அதுக்கப்புறம் ஐயா கிளம்பி சேலம் போயிடுறாரு. இங்கே பனையூரில் உட்காந்துட்டு இவர் அரசியல் பண்ணுறாங்களே, நீங்கள் சேலத்தில் உட்காந்து அரசியல் பண்ணிட்டீங்க. இங்கே என்னென்ன பிரச்சனைகளுக்கு எதிர்கட்சி எப்படி குரல் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் கொடுக்கல. பல விஷயங்களை அவங்க ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சாங்க. இப்போ அதுக்கு அவங்களால குரல் கொடுக்க முடியல. இன்னொன்று, குரல் கொடுக்க அவங்களுக்கு வலிமை இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையே கட்சியே அவங்களால காப்பாற்ற முடியல. இல்லை, இப்போ விஜய் சார் பேசும்போது நல்லா தெரியுது, இப்போதைக்கு யாரும் வந்து கூட்டணி வந்து வைக்கல, தாவேகா தனித்து தான் நிற்குது அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சார் வந்து சொல்கிறாங்க. அந்த வார்த்தையிலே குறிப்பிடுறாங்க, மக்கள் சக்தி நம்ம கூட இருக்கும்போது வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஜார்ஜ் கோட்டையில் தாவேகாவினுடைய ஆட்சி வந்து நடக்கும், விசில் சத்தத்தில் திமுகவும் தீய சக்தியும் விரட்டி அடிக்கப்படும் அப்படின்ட்டு எப்படி சொல்ல முடியுது? உங்களுக்கு யதார்த்தம் ஒன்றும் புரியல. எத்தனை கூட்டணி இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்தாதான் அந்த கூட்டணி வின் பண்ணும். நீங்கள் கூட்டணியே இல்லைன்னாலும் ஒருத்தருக்கு மக்கள் நம்பி வாக்களித்தாங்கன்னா அந்த தனி நபரே ஆட்சி அமைக்க முடியும், அந்த தனி கட்சியே. இந்த இடத்துல நாங்கள் தாவேகா வந்து கூட்டணிக்கு அழைச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி கதவை திறந்து வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. அவங்க நிலைப்பாட்டை சொன்னாங்க, ரொம்ப தெளிவாக சொன்னார். தனிப்பெரும்பான்மையோட நம்மளால் ஆட்சி அமைக்க முடியும், இருந்தாலும் நம்மளை நம்பி வருவாங்கல்ல, ஒரு நல்ல ஆட்சி இருக்கும், அந்த ஆட்சியில் நம்ம கூட்டணியில் நம்ம வந்து அங்கம் வகிக்கணும். இந்த மக்களுக்கு இத்தனை நாட்களாக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒரு கூட்டணியில் இருந்தோம்ல, அது வேண்டாம். உண்மையிலேயே ஒரு நல்ல கூட்டணி, நேர்மையான கூட்டணி, மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணி நம்ம இருப்போம்னு வரவங்களுக்கு நம்ம அதிகாரத்திலையும் ஆட்சியிலும் பங்கு தரணும் ஒரு சமூக நீதி பார்வை அங்கே வச்சார். அதையும் தாண்டி இவங்களுக்கு வேறு தேவைகள் தான் இருக்குன்னு அங்கே போகிறதுனால மக்கள் வந்து இந்த கூட்டணி அங்கே இருக்குன்றதுனால வாக்களிக்க மாட்டாங்க. எப்பவுமே நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் இந்த கூட்டணிகள்லாம் ஒவ்வொரு முறையும் திமுக அமைச்சு வந்திருக்கு. 67 கூட்டணி இல்லாமல் திமுக வந்ததே கிடையாது. அதிமுக 2016 சொல்லுவாங்க, ஆனாலும் அங்கே சின்ன சின்ன கட்சிகள் இருந்தது. ஒரே சின்னத்தில் போட்டிட்டு இருந்தாலும் தனித்து அவங்க காட்டிக்கிறாங்க. எல்லா கூட்டணிகளும் இருந்தோம், அப்போ தோல்வி அடைஞ்சாங்கல்ல. அப்போ மக்கள் மனநிலை என்ன இருக்குது? இப்போ ஒரு 10 கட்சி இன்றைக்கி இருக்குல்ல, இதே 10 கட்சியோட 2 சீட்டு மட்டும் ஜெயிச்ச வரலாறும் இருக்குது திமுகவுக்கு. அப்போது மக்கள் உங்கள் கூட கூட்டணியில் இருக்கிறாங்கன்றதுக்காக வாக்களிக்கல, அந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி பார்த்து வாக்களிக்கிறாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு பார்த்து வாக்களிக்கிறாங்க. இது ஓகே, ஸ்டாலினே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவாருன்னா ரொம்ப இதா இருக்கு ப்ரோ. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க. அவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரே பேசினார். 2023 பொங்கல் ஃபங்க்ஷன், முன்னாடி ஃபங்க்ஷன், 2023 பொங்கல் அந்த சமயத்துல வந்து மேடையில் அவர் பேசினது என்னன்னா, தன்னுடைய கட்சி அமைச்சர்கள் மூத்த தலைவர்களை பார்த்து பயந்த ஒரு தலைவரை நம்மளே அதை பேசியிருக்கோம். ஆமா, நம்ம அவர்களுக்கு விடிஞ்சா என்ன பிரச்சனையை கொண்டு வருவாங்க தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் பக்கத்துல அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வராம போயிடுச்சா என்ன? இல்ல, அது வருதுதான். பட் திமுகவினுடைய தலைவரே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவாருன்னா ரொம்ப அவர் வந்து தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் அது என்ன அர்த்தம் நான் சொல்றேன் பாருங்க. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் விசில் சின்னத்துக்கு, எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்கன்னா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு அவர் சொல்லுவாருன்னு சொன்னதுக்கு காரணம், தூக்கத்தில் கூட நம்மளை பற்றி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா வித்தியாசம்? அவர் வந்து ஓட்டு போடுவார்னு அந்த மீனில் சொல்லலை. மேபி அவர் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு கை உதறல எல்லாருக்குமே நடக்கிற விஷயம். ஓட்டு போகும்போது ஐயோ இத்தனை நாளாக இவங்களுக்கு போட்டு விட்டுருந்தோமே, இப்போ மாற்றி போடுறமேன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னா, பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, தூக்கத்தமாக இருந்தாலும் சரி, இந்த விசில் சின்னத்தை பற்றி முதல்வரே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கார். எப்படி இவங்களை இது பண்ணலாம், எப்படி அவதூறு பேசலாம், இதைத்தான் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. டெய்லி தினம் ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை உருவாக்குறதே அவங்களுக்கு வந்து பெரும் தலைப்பாடாக இருக்குது. ஏன்னா அவதூறு பேசணும், அசிங்கமாக பேசணும். இவங்க பேசுகிறது எல்லாமே தாவேகாவுக்கு ஆதரவாக போய்கிட்டு இருக்கு. இவங்க என்ன நினச்சி பேசுகிறாங்கன்னா, விஜய் அவர்களை அசிங்கப்படுத்தணும், அவர் கேரக்டர் அசாசின் பண்ணணும், அவர் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணணும். அப்படி பேசுகிறத மக்களை வச்சே பேசும்போது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, என்ன இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, இத்தனை நாளாக பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, மக்கள் கவனிக்கலை. ஏன் கவனிக்கலாம், இது இப்படி தான் அப்படின்றத உணர்ந்துட்டாங்க. ஆனால் நம்ம ஆதரிக்கிற ஒருத்தரை வந்து இப்படி பேசுகிறாங்கன்னு போது மக்கள் வந்து அவங்க பர்சனலாக எடுத்துக்கிறாங்க.
ஏன் பையனை நீ திட்டுறியா, ஏன் அண்ணனை நீ திட்டுறியா, உனக்கு நான் சத்தியமாக வாக்களிக்க மாட்டேன்னு. இப்படி தான் திமுக பேசி 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 தாவேக்காவை சூப்பராக வளர்த்து விட்டுருச்சு. இவங்க உண்மையாக நான் செஞ்ச சாதனைகளை பேசாமல் பழைய டப்பாவே உருட்டிக்கிட்டு இருக்காங்களே, அதை தான் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். இப்போ எனக்கு குழந்தை இருக்குது, இந்த பையன் என்ன பண்ணுவோன்னா புதுசாக ஏதாவது பொம்மை கம்மா வாங்கிட்டு கொடுத்தனா அதெல்லாம் வச்சு விளாட மாட்டான். பழைய டகர டப்பா ஏதாவது கிடச்சினா தான் எடுத்து விளாடுவான். அதுதான் அந்த பவள விழா பாப்பா பழைய டகர டப்பாவையே எடுத்து விளையாடிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு புதுசாக எதுவும் இல்லை. இப்போது திமுகவுக்கு இப்போ சாதனைகள் பேசுறது என்ன இருக்குது, ஒரு வேதனை தான். இந்த பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. ஆனால் வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லி வடமாநில பெண்களை கூட்டு வந்து நீங்கள் கூட்டம் நடத்துறீங்க. டிஷர்ட்டு, ஜீன்ஸு, பிரியாணி, ஜூஸு, பிஸ்கட் பாக்கெட்டு இதெல்லாம் கொடுத்து கூட்டினாலும் கூட்டம் வரல. ஓகே, இப்போது அது ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. பட் அதே நேரத்தில் விஜய் வீட்டை விட்டு வெளியில் வா அப்படின்ட்டு வந்து சொன்னதுக்கு ஒரு விஷயம் வந்து சொன்னாங்கல்ல, ஓட்டு போடுற அன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடிய அனைவரும், டிவிகேவுக்கு ஓட்டு போடுற அனைவரும் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்போது அந்த விஜய் அப்படிங்கிறது 234 தொகுதிக்கும் ஒரு விஜய் பத்தாது, டிவிகேவுக்கு ஓட்டு போடுற எல்லாருமே விஜய் தான் அப்படிங்கிற இதுக்கு மாத்துறாங்க. அப்படின்னா அந்த ஒரு விஜய் பத்தாம தான் மாத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது பத்தாம இல்லை, ஒவ்வொருத்தருடைய உணர்வையும் கனெக்ட் பண்ணுறாரு. இப்போ நான் ஆதரிச்சு பேசுகிறேன்னா நானும் ஒரு விஜய் தான், நான் போய் 10 பேர்கிட்ட வாக்கு கேட்குறேன்னா நானும் ஒரு விஜய் தான், நான் அவருடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறேன்னா நானும் ஒரு விஜய் தான், நான் வேட்பாளராக நின்று ஓட்டு கேட்குறேன்னா நானும் ஒரு விஜய் தான். இன்றைக்கி ஆதரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வையும் அங்கே பிரதிபலிக்கிறார். அதை தான் அவர் சொல்கிறாரு, ஒரு வீட்டுக்குள்ளாரையும் எல்லாரும் இந்த ஆதரிக்கணுன்ற மைண்ட் செட்டோட வெளியே வர எல்லாரும் விஜய் தான். நீங்கள் திமுக முதல்ல ஆட்சி அமைச்சதாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சி அமைச்சதாக இருக்கட்டும், முதல் முறை வரக்கூடியவர்கள் எல்லோருமே அப்படியே நோன் ஃபேஸ் அப்படிலாம் கிடையாது. எல்லோருமே அந்த தலைவருடைய பிம்பத்திலேருந்து, அந்த தலைவருடைய முகத்தில், அந்த தலைவருக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்புலேருந்து தான் வாக்குகளை வாங்கி எம்எல்ஏ ஆகுறாங்க, மந்திரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் செல்வாக்க பெருக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் களத்தில் வேலை செய்கிறாங்க. இங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பசங்க ஆல்ரெடி. ஆனால் அவங்களுக்கு ஒரு முகமாக இன்றைக்கி விஜய் அண்ணா மாறுறாருன்றதை அவர் சொல்கிறாரு. ஆதரிக்கிறவங்களே வந்து இன்றைக்கி அவர் சொன்ன சர்வேயை பற்றி கூட பேசினார். மேபி நீங்கள் கேட்கலாம் அடுத்த கேள்வி. நான் வந்து ஸ்டாலின் சார் சொன்ன மாதிரி அடுத்த கேள்வி தானேன்னு கேட்கல, சரிங்களா? ஸோ இங்கே வந்து சர்வேவையும் அவர் மீன் பண்ணி காட்டுறாரு. ஏன்னா இங்கே சர்வேவோட சாம்பிள்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கே வந்து 200 சாம்பிள் 300 சாம்பிள்னா அது எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல, ஓவர் த ஃபோன் கால் எடுக்கிறாங்கன்றாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு சர்வேன்றீங்க. நாங்கள் களத்தில் சொல்கிறோமே, இப்போ சொல்கிறேன், வேலூரில் நடந்த ஒரு ஈவெண்ட்டு, வேலூரில் மாநகராட்சியில் ஒரு பகுதி ராமமூர்த்தின்னு சொல்லி அந்த பகுதி செயலாளர் தலைமையில் ஒரு கிராமமே, ஒரு வில்லேஜே மொத்தமாக வந்து அப்படியே குடும்பமாக வந்து இணைகிறாங்க. நேற்று அந்த நிகழ்வு நானும் கலந்துக்கிட்டேன், அதில் கூப்பிட்டுருந்தாங்க. என்னுடைய பகுதி தான் அது. அங்கேருந்து வேலூர் மாவட்டத்தில் தேர்தல் களப்பணிக்கு கலந்தாய்வு கூட்டம் ஒன்று நடந்தது. அங்கே அவ்வளவு களப்பணிகள் பசங்க பண்ணியிருக்காங்க. ஃபீட்பேக்ஸ் எடுத்துகிட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுகிறாங்க. மாவட்ட செயலாளர் வேல்முருகன் எல்லார்கிட்டையும் ஃபீட்பேக்ஸ் வாங்குறாரு. என்ன பண்ணுறீங்க, அடுத்து என்ன பண்ணுன்றதை ஒர்க் பண்ணுறாங்க. திருவாரூரில் எடுத்துக்கங்க, திருவாரூரில் மாவட்ட செயலர் மதன் அவர் வந்து இன்றைக்கி தெருவா பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அந்த வீடுகளில் அவங்க இன்வைட் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, உள்ளே வாங்க தம்பி வந்து தண்ணி குடிங்கன்ட்டு. தேர்தல் பிரச்சாரங்கள் நம்மளும் பார்த்துருக்கோம். அங்கேயே நின்று நோட்டீஸ் வாங்கிட்டான், சரிப்பான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தலையாட்டி அனுப்பிடுவாங்க. நான்லாம் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே தம்பி வாங்க, வீட்டுக்குள்ளே வாங்க, வந்து சாப்பிட்டு போங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்டு அந்த உபசரிக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த குடும்பத்தோடு அவங்க வந்து ஒன்றிணைகிறாங்க, அவங்க அந்த உள்ளார வந்து உணர்றாங்க அப்படின்றத வந்து காட்டுது. அந்த உணர்வு தான் எல்லாரையுமே விஜய் அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து இணைக்குது. இது வந்து நீங்கள் ரசிகர் மனப்பான்மையான உணர்வு கிடையாது. இது அதுதான் தப்பாக இவங்க இன்டர்பிரேட் பண்ணுறது. அது ரசிகர் மனப்பான்மை இல்லை. அதாவது இவரை நடிகராக பார்த்து ரசித்தவங்களை விட இன்றைக்கி அவரை தலைவராக பார்த்து ரசிக்கிறாங்க. அவரை ஆட்சியில் கொண்டு வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அது இவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, இவர்கள் செய்த துரோகம், இவர்கள் செய்த மக்கள் விரோத ஆட்சி, இதனால் விஜய் அவர்களை ஆதரிக்கிறாங்க. அடுத்து அவருடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஓகே, டபுள் இன்ஜின், டப்பா இன்ஜின், இதெல்லாம் விட டாப் இன்ஜின் ஒன்லி டிவிக்கே தான் ஆப்ஷன், நோ டைவர்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்கல்ல. இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிறது இல்லாமல் அப்படி தான் இருந்துச்சு 2021. இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து டிவிக்கே தான், எங்களை விட்டு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இப்போ டிவிக்கே நகர்த்துற மாதிரி இந்த பேச்சை சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க, இது எப்போவுமே வந்து ஒரு உளவியல் ரீதியாக திமுக அதிமுக இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தது என்னென்னா, எங்களை வேணான்னு நினச்சிங்கன்னா இவங்களுக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு உளவியல் ரீதியை வந்து இது வரைக்கும் பரப்பிக்கிட்டே வந்தாங்க. அவங்களுக்கு போடாமல் வேறு யாருக்காக போட்டிங்கன்னா நான் தான் வந்துடுவேன் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அதை வந்து கட்டமைச்சிட்டே இருந்தாங்க. இப்போ திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க அதிமுக வேணான்னு நினைக்கிறவங்க, திமுக வேணும்னு நினைக்கிறவங்க இல்லை. அதிமுகவுக்கு வாக்களித்தவங்க திமுக வேணான்னு நினைக்கிறவங்க, அதிமுக வேணும்னு நினைக்கிறவங்க இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் ஏன் இதை மாற்றி வாக்களிக்கிறாங்க அப்படின்னா, மூன்றாவதாக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அவங்களுக்கு போடுற ஓட்டு வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அந்த எண்ணத்தை இன்றைக்கி மொத்தமாக மாற்றி
ஒரே சக்தி, தோத்தாலும் பரவாயில்ல நான் தாவேக்காவுக்கே போடுறேன் அப்படின்ற எண்ணத்தில் 40% மக்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டாங்க. இது வயது வாரியாக இல்லை, இது வந்து பாலினம் வாரியாக இல்லை, ஜாதி வாரியாக இல்லை, மதம் வாரியாக இல்லை, எல்லாமுமா ஒட்டுமொத்த மக்களுமா சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லோருமே ஆதரிக்கக்கூடிய ஒரு நபராக. உடனே சின்ன குழந்தைங்கலாம் ஓட்டு இருக்கான்னு கேட்பாங்க, அவங்க ஓட்டை வாங்குறாங்க. சின்ன பசங்க இன்றைக்கி வீட்டில் இருக்கிற ஓட்டை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கு, நான் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு திருக்குறள் பேசினார்ல திமுக பற்றி, அது இந்நேரம் எல்லாருக்கும் மனப்பாடமாக இருக்கும், பசங்கள்லாம் பாடிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆர்வம் உள்ள ஒரு ஈர்ப்புள்ள ஒரு தலைவரை இன்றைக்கி விஜய் அவனை பார்க்குறாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி இதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்க விஷயம். இவங்க சொல்கிறாங்கல்ல இந்த இன்ஜின் அந்த இன்ஜின், அதெல்லாம் இல்லாமல் ஒன்லி ஒன் இன்ஜின், மக்களோட ஆதரவோட தாவேக்கா இன்ஜின் தான் இந்த பயணத்தை தொடரப்போகுது. ஓகே, அந்த வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை விமர்சனமாக வந்து வச்சாங்கல்ல, முறையாக வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விஜய் அவர்கள் பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் அந்த கரூர் இன்சிடெண்ட் மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து விஜய் அவர்களுக்கு தயக்கம் காட்டுதா? இல்லைங்க, அது தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலமும் சரி, அது ஒரு பிரச்சனையாகவும் அவங்க ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா அந்த கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மக்கள் ஆதரவை கண்ட்ரோல் பண்ணுறது, அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அடுத்து வந்து வேலூரில் வந்து மீட்டிங் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் ஊர் தான், எல்லாத்துக்கும் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அந்த இடம்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இந்த மாதத்தில் தானே, இந்த மாதத்தில் வந்துடும், மேபி கோட் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு முன்னாடி வந்துடும். இந்த ஈவெண்ட்டே வந்து 8ஆம் தேதி இருந்தது, தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துல எவ்வளவு க்ரௌடு வரும், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கு இல்லையா. இது மற்ற தலைவர்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க க்ரௌடை கூட்டிகிட்டு வரணும். எந்த பகுதி செயலாளருக்கு எவ்வளோ லட்சம் கொடுக்கலாம், எந்த மாவட்ட செயலருக்கு எத்தனை கோடி கொடுக்கலாம், யாருக்கிட்ட இந்த ஆர்கனைசிங் வேலையை வந்து இத்தனை கோடியில் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கலாம், ஒரு மீட்டிங். இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. கவர்மெண்ட் பஸ்ஸை வாடகை எடுக்கணும், லாரி, ஆட்டோ, டாடா ஏஸு, அப்புறம் வந்து லோடு வண்டிங்க, இதெல்லாம் வாடகைக்கு பிடிக்கணும், மக்களை வாடகைக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு டிஷர்ட் ஜீன்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும், சோறு வாங்கி கொடுக்கணும், அதையும் உருப்படியாக கொடுக்க மாட்டாங்க, பசியில் வந்து உட்கார வச்சுருவாங்க. இதெல்லாம் பண்ணி அவங்க ஆர்கனைஸ் பண்ணணும். தாவேக்காக கிடையாது. இங்கே இந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டா போதும், வண்டி கட்டி வந்துடுறாங்க தமிழ்நாடு முழுக்க வந்து. அதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை. இப்போ வெளியே வரமாட்டேன்னு அவர் சொகுசுக்காக வெளியே வராமல் இல்லை, இங்கே மக்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இன்டர்வியூவே சரியா வரல, போட வேணாம்னு சொன்னதெல்லாம் தகவல் வந்தது. இன்டர்வியூவே கொடுக்கல, இவங்க கிளப்பி விட்ட வதந்தி அது. அது இன்டர்வியூ கிடையாது, ஜஸ்ட் ஒரு மீட்டிங். அது இல்லை, எதுக்கு ப்ரோ ஒரு மீட்டிங்க்கு நேஷனல் சேனல்லேருந்து ஒருத்தவங்க வந்து விஜயை பார்த்து பேசிட்டு போகணும்? இது இந்த ஃபார்முலாவே ஏதோ இது நிறைய பேர்கிட்ட வந்து ட்ரை பண்ணது தான். இப்போது நிறைய வந்து இங்கே மீடியா பர்சன்ஸை மீட் பண்ணியிருக்காரு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்ல வருது எப்படின்னா, நான் விஜய் அவர்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கேட்கறதுக்காக போனேன் அந்த மாதிரி சொல்ல வரீங்க? இல்லை, அது வந்து ஜஸ்ட் ஒரு மீட்டிங் தான். இப்போ விஜய் நான் மீட் பண்ணணும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, மீடியா சைட்லேருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி இந்த மீடியாஸ்லேருந்து இவங்களை கூப்பிடலாம், பேசலாம் அப்படின்ற ஒரு இதுதான். ஜஸ்ட் ஒரு மீட்டு, ஒரு ஒப்பீனியன். சில இடத்துங்களில் நான் சரியாக போகிறேன்னா அப்படின்ற கேட்குற ஒரு விஷயமா கூட இருக்கும். சில இடங்களில் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, அவங்களுடைய கொஸ்டின்ஸ் என்னவா வருது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயமாவும் இருக்கும். அவர் சொல்கிறார், நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் லேர்ன் பண்ணி, நீங்கள் நானுமே லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் பிரதர். ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கும் லேர்ன் பண்ணிட்டு தான் பிரதர் இருக்காரு. அவர் 75 வருட கட்சியிலேருந்து வந்ததுனால அவர் எல்லாம் தெரியும் அப்படின்றது கிடையாது. எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து இவ்வளோ தவறாக போகாது. அதனால் ஒவ்வொரு நாளும் எல்லோரும் லேர்ன் பண்ணுறாங்க. அவர் ஜஸ்ட் ஒரு மீட்டுக்காக கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காரு, அவ்வளோதான். அந்த டிஸ்கஷனை NDTV வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதை சொல்லும்பொழுது தான் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பதட்டம் ஆயிடுச்சு. என்ன இன்டர்வியூ, ஆஃப் த கேமராவா, இதை வந்து ட்ரோல் பண்ணுன்றதுக்காக அது பேசிகிட்டு இருக்காங்க. அது இன்டர்வியூவே கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு மீட். இந்த மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணியிருக்காரு. அது ஃபோட்டோஸாக வெளியே வரல. மீடியா அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லாபத்துக்காக அதையும் ஃபோட்டோவை போட்டு அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி அதை ஒரு வைரல் பண்ணிட்டாங்க. சரி, அது மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. இங்கே வந்து இந்தியா டுடேயில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு மீட்டிங்க்கு கேட்டு அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதும் ஒரு செய்தியில் பார்த்தோம். அது உண்மையானு தெரியல, எவ்வளோ பேர் மீட் பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், மதிவான அண்ணன் இங்கே நிறைய இன்டர்வியூ உங்ககிட்டே கொடுத்துருக்காரு. அவர் வந்து இன்றைக்கி விஜய் சார் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அவங்க வாங்கிக்கிறாங்க இன்புட்ஸை. ஸோ எல்லார்கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணுறது தான். இப்போ தேர்தல் வாக்குறுதி ரெடி பண்ணுறாங்க, அவங்க சைடில் ரெடி ஆகிடுச்சு, மக்கள்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க தேர்தல் வாக்குறுதி. மக்களுக்கு என்ன அரசியல் தெரியும், அவங்ககிட்ட போய் கேட்குறீங்களேன்னு கேட்க முடியுமா? எல்லார்கிட்ட இருந்தும் கிராஸ் பண்ணுறாரு, எல்லார்கிட்ட இருந்தும் வாங்குறாரு. ஸோ அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகுன்னு நான் பார்க்குறேன். ஓகே பிரதர். சரி, யார் தூக்கத்தை கெடுத்ததோ இல்லையோ, முதல்வருடைய தூக்கத்தை கெடுத்திருக்க போல். ஸோ அவர் ஹெல்த்தை பார்த்துக்கணும். கண்டிப்பாக விசில் கண்டிப்பாக உதிக்குமா? உதிக்கும். ஓகே, ஒரு நல்ல சூரியனா, நல்ல ஒரு விடியலா, உண்மையான விடியலா 2026 விசில் சின்னம் முளைக்கும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.